பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். காலையிலே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்களும் நடக்குது நல்லது. காலையிலே எழும்பிடுங்க, அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நாங்கள் பரங்கிப்பேட்டை ஃபுல்லாக குப்பைகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுற இடத்துல நடந்துட்டுருக்கோம். இந்த பக்கமாக வாக்கிங் போகிறோம். ஏன் இதை காட்டுறேன்னா, நம்ம குப்பையாக போடுறோம், ஆனால் இது பலருக்கு பயனுள்ளதாகவே மாறுது. இது பாருங்களேன், இது ஃபுல்லையும் அந்த இடத்துல ஒரு 3 கொட்டா கட்டிக்கிட்டு சின்ன வீட்டில் இங்கே கொட்டுறதுலேருந்து எடுத்து அவங்க அதை பயன்படுற அளவுக்கு அதில் ஒரு சின்ன வியாபாரம் கிடைக்கும், அதில் ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பைன்னு போடுறது, அவங்க அங்கேயே குடியிருக்கிறவங்களாவே இருக்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி காட்டுறேன் பாருங்க, இது ஒரு 500 ரூபா தாள், நல்ல பலன்னு இருக்குது, நல்லா மொரன்னு இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க, சலவைத்தாள். ஆனால் இது ஒரு வேளை அந்த குப்பையில் கிடந்தா என்ன ஆகும்? குப்பையில் தண்ணி இருக்குது, சேறு இருக்குது, அசிங்கம் இருக்குது. இந்த குப்பையில் அது கிடந்தால் கூட அதனுடைய மதிப்பு மாறுமா? கடையில் போய் கொடுத்தா மாறவே மாறாது. சரி, இதே 500 நான் இப்படி கசக்கிட்டு இதை போய் கடையில் கொடுத்தா மதிப்பு ஒரு நாள் என்ன ஆகாது, அப்பயும் குறையாது. இதை போட்டு கீழே போட்டு தேய்ச்சா கூட, அழுக்கு படிஞ்சா கூட இதனுடைய மதிப்பு தெரியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது போல தான் இதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை விட உங்களுக்கு நிறைய வேல்யூ உங்களுக்குள்ளே இருக்குது. எந்த சூழ்நிலையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, பார்த்து சோர்ந்து போகாதீங்க. வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 2:8, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை அவர் சுதந்திரிக்க பண்ணுகிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த நாளில் உங்கள் வேல்யூ ஒரு நாளும் குறைஞ்சி போகாத அளவுக்கு அந்த வேல்யூவை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. பாய்.